திண்டிவனம் அருகே புதிதாக கட்டியுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை அகற்றக்கூடாது என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மேல்மா விலங்கை ஊராட்சி கல்பாக்கம் கிராமத்தில் தங்களது மயானத்திற்கு அருகில் புதிதாக கட்டியுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை அகற்றக்கூடாது என்றும் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் கோட்டை மைதான பகுதியில் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சேலம் கோட்டை மைதான பகுதியில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். பூ வியாபாரி போல வந்து மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற இருவரை தீவட்டிப்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பூசாரிப்பட்டியில் பூச்சந்தையில் பெங்களூர் பூ வியாபாரிகள் என்று கூறி 2 வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளை திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் தீவட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் பூசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முரளி, சரத் சூர்யா ஆகிய இருவரையும் கைது செய்து இருவரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் ஆர்டிஓ தலைமையில் வாயு கசிவு ஏற்பட்ட சர்ச்சைக்குள்ளான தனியார் பள்ளி திறப்பது பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் கிராமத்து தெருவில் இயங்கிக் கொண்டிருந்த தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்டு மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் பள்ளி நிரந்தரமாக மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆர்டிஓ இப்ராஹிம் தலைமையில் மண்டல அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி சுகாதாரமான முறையில் சுத்தம் செய்யப்பட்டு திறக்க ஏற்பாடு நடைபெறுவதாகவும் நாளை பெற்றோருடன் ஆலோசனை செய்து 10, 11, 12 ஆகிய மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பள்ளி முதலில் திறப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக வக்ஃப் வாரிய மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் சித்தி ரகுமான் தலைமையில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். திருவேங்கடம் அருகே நிழற்குடை மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் புதிதாக அமைக்க பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் தாலுகா உட்பட சங்குப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழையின் காரணமாக மேற்கூரை பெயர்ந்து விழுந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு நிழற்குடையை அப்புறப்படுத்தி மாற்று நிழற்குடை அமைத்து தர அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வள்ளநாடு அரசு மேல்நிலை பள்ளியில் மறைந்த டெல்லி கணேஷ் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாட்டைச் சேர்ந்தவர் கலைமாமணி விருது பெற்ற நடிகர் டெல்லி கணேஷ் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு சென்னையில் பல்வேறு கட்சியினரும் சின்னத்திரை சினிமா பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் டெல்லி கணேஷின் சொந்த ஊரான வள்ளநாட்டில் அவர் படித்த அரசு மேல்நிலை பள்ளியில் அவரது புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் நகர மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் வளர்ச்சியை தடுத்து சங்கங்களை முடக்கும் நிலையை கூட்டுறவு வங்கி நிர்வாகத்திற்கு விளக்கும் விதத்தில் டாபியா தொழிற்சங்கம் சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் முதகை அருகே காட்டுக்குப்பை நீர்மின் நிலைய பணிகளுக்காக நேற்று முதல் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக எமரால்டு பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி சாலையிலும் தேங்கி நின்றது. இந்த நிலையில் முள்ளிக்கூர் ஊராட்சி மூலம் இளைஞர்களுக்காக விளையாட்டு உபகரணங்கள் வைக்க கட்டப்பட்டு வந்த கட்டிடம் தண்ணீரில் அடித்துச் செல்லும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபத்தான முறையில் பேருந்தின் பின்பக்க ஏணியில் தொங்கியபடி இளைஞர்கள் பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு போக்குவரத்து பணிமனையில் குறைந்த அளவே அரசு நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒசூரில் இருந்து தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து படிக்கட்டு வரை கூட்டம் நிரம்பியதால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிலர் பேருந்தின் பின்பக்க ஏணியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்வது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மோட்டார் வாகன ஆய்வாளர், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவும், அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு அனைத்து பேருந்துகளையும் வழக்கமாக செல்லும் கிராமப்புற மாநில நெடுஞ்சாலை வழியாக இயக்கவும் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு தீபாவளிக்கு 2 தினங்களுக்கு முன்பு தலா 5000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் அவற்றை கிறிஸ்டல் நிர்வாகம் 10ஆம் தேதி மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்துள்ளனர். இதனை கண்டித்தும் தங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் அளிக்காமல் அலட்சியமாகவும் கேவலமாகவும் பேசி வருவதாக துப்புரவு பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.